என் பையனோட ஜாதகம் அவர் பிறந்த நேரத்துக்கு நிறைவு குறைவு பார்க்காம இந்த பையனை தொட்டு வாழ்த்துக்கிங்க. பையன் எங்கேயோ இருப்பான், இந்த ஜாதகத்தை தொட்டு வாழ்த்துக்கு இந்த ஜீவகாந்த வாழ்த்துனா அந்த குழந்தை எங்க இருந்தாலும் மூளை நல்லா கட்டுக்கலையா சார்? பரிகாரம் வித்தியாசமா யோசிக்கிறோமா ஐயா? சொல்லுங்க எனக்கு ஐயா. அதாவது மணி 4:45 கூட நேரம் போல தெரியல கட்டுங்களா ஐயா? அதாவது சாப்பாடு ஐயா கொடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. திடீர்னு பார்த்தா மணி 4:45 சரிங்களா? அப்போ எவ்வளவு விஷயங்களை நீங்க கேட்கலாம். நான் கிட்டத்தட்ட 1330 பரிகாரம் கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஏதாவது கொடுக்க போறேன். எனக்கு ஐயா அதுக்கு ஐயா சொல்ற மாதிரி எது சொல்லிட்டீங்க? ஆமா, அது ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. நான் இன்னும் எடுத்து பழக்கம் இல்லை. இப்ப நான் பேசுறது கொஞ்சம் கம்மியா பேசுறதுனால உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு தெரியல. நல்லா இருக்கு. உங்ககிட்ட நான் கேட்கணும். அனுபவம் கம்மிங்க, கிளாஸ் எடுத்தது கம்மி, படிச்சது அனுபவங்கள்ல 30 ஆண்டு காலமா ஜோதிடர். இப்பதான் அனுபவமா இந்த ஆதிகால பரிகாரம் ஒண்ணு ஐயா கூட கிளாஸோட இப்ப 4 கிளாஸ். அடுத்தது என்னோட கருவில நம்ம அம்மா கிருஷ்ணவேணி அம்மா 29ஆம் தேதி அங்க ஒரு 51 பரிகாரம் ஆதிகால பரிகாரம் நீங்க அங்க நடத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அங்கேயே போய் ஒண்ணு நடத்துற 5 கிளாஸ் இப்போ புக்கிங்ல இருக்கு. அதுக்கு 525 250 பரிகாரம் வந்துடும். புரியுதுங்களா? 1330 பரிகாரத்தை கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஐயா மூலியத்துல சமர்ப்பணம் பண்றேன். வார்த்தை ஒரு நாள் நீங்க எனக்கு ஐயா வாய்ப்பு கொடுத்தாரு. காலையில இருந்து நம்ம இவ்வளவு நேரம் நல்ல விஷயங்களவே மக்களுக்காக பேசியிருக்கலாம். இதே மாதிரி ஒரு 1300 பரிகாரத்தை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுட்டீங்கன்னா பிற்காலத்துல எந்த விஷயத்தை கேட்டாலும் பரிகாரம் உங்களுக்கு இருக்குமா? அப்ப நீங்க ஏன் பயப்படணும்? எனக்கு ஜோதிடம் எல்லா நாளும் படிக்கலாம். பரிகாரம் என்பது ஒரு சொல்யூஷன், அது கிடைச்சா போதும் இல்லைங்களா? அதனால ஆண்டவனுடைய அருளால இந்த ஈரோடு மாவட்டத்துல நம்ம முதல் முரளி ஐயா எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் பூரா ஒதுக்கி எனக்கு ஒரு நல்ல மரியாதை செலுத்தி உங்களுக்கு ஆதிகால பரிகாரத்தை உங்களுக்கு எல்லாம் கொடுப்பதற்கு முதல்ல அவருக்கு ஐயாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அதுல எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுனால ஐயாவுக்கு நான் மனதார வாழ்த்தி நான் இந்த இடத்துல அவருக்கு ஏலக்காய் மாலை போட்டாச்சுங்க. 2வது நட்சத்திரமா போச்சுங்களா? அவருக்கு ஏலக்காய் மாலை சாமிக்கு கட்டி கடைசியில அவருக்கு சமர்ப்பணம் ஆகும் போதே அது கடவுளுக்கு போய் சேர்ந்துருச்சு. அதுக்கு எல்லாமே ஒரு நல்ல விஷயங்கள் இனிமேல் முதற்பெரிய அப்டேட்ல போய் ஐயா இருந்து நடப்பாங்க. எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால என்னுடைய பாதை 30 ஆண்டு காலமாக பண நோக்கம் இல்லை. உங்களை மாதிரி ஜோதிடம் பாக்குற கிளைண்டுகள் மக்கள் நிறைய 30 வருஷமா கொடுத்துருக்கிறாரு. அது மூலியமா நம்ம சம்பாதிச்சு நம்ம சாப்பிட்டது போக அன்னதானம் பண்றேன். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்தேன். ஆதரவற்ற பாடி எடுத்து அடக்கம் பண்றேன். நம்ம இந்த ஆதிகால பரிகார வகுப்புல சேரவங்க அத்தனை பேருக்குமே நம்ம அறிவை கொண்டு எத்தனை மூலையில செயல்பட்டு எவ்வளவு பரிகாரத்தை நீங்க எல்லாம் எழுதி ஆன்லைன் மூலமா பயன்படுத்துறீங்களோ அது எல்லாம் 3-4 தலைமுறைக்கு அந்த யோகம் வேலை செய்யும். அதனால இந்த ஒரு இப்போ உங்களெல்லாம் நான் நேர்ல பார்த்துட்டேன். இனி நம்ம ஆன்லைன் மூலமா வந்தா போன்தான் பார்ப்போம். அதுக்கு முன்னாடியே விடாம உங்களுக்கு முடிக்கிறக்குள்ளேயே நிறைய பரிகாரங்களை எல்லாம் எடுத்து நீங்க அதிகாரமா சொல்ல வச்சு ஒரு பெரிய சிம்மாசனத்துல உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு வாழ்த்துக்களை உங்களை எல்லாத்தையும் அதே மஞ்சள் அரிசி வச்சு வாழ்த்தோம். அது வாழ்த்து. சரி, 5 மணி ஆகுதுங்க. இங்க சில ஐயாயிரம் பேசுவாங்க, அதையும் நம்ம நன்றி. இன்றைய வகுப்புக்கு மத்திய உணவு மிக சிறப்பான முறையில நமக்கெல்லாம் அது ஒரு அன்பளிப்பை கொடுத்த நமது கிருஷ்ணமால் மேடம் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்பு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களுக்கு நமது ஐயா அவர்கள் பொன்னாடை பற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றார். நல்லா இருக்கீங்களா? தீர்க்க ஆயுசா ஒரு காலம் நல்லா இருக்கும், நோய் இல்லாம நல்லா நிம்மதியா வரும். ஆண்டவனுடைய அருளால
இவங்க வந்து மனதார எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுக்கிறாங்க. நம்ம அடி வயிற்றுல சாப்பிட்ட பொருள் அனைத்தும் அவங்க குடும்பம் இன்னையிலிருந்து அவங்களுக்கு எல்லா கஷ்டம் போய் எல்லாரும் நல்லா இருக்கும்னு ஒரு கைதட்டி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி மேடம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம குருஜி ஐயா அவர்கள், வந்து நம்ம தங்கமணி ஐயா அவர்கள் மத்திய நேரத்துல வந்து பச்சி, டீ, பிஸ்கட் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐயா அமௌண்ட் அனுப்பிச்சு விட்டு இதெல்லாம் வாங்கி கொடுங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்லி ஐயா அனுப்பிச்சு விட்டாரு. ஐயா அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி வகுப்பு அப்படின்றது மிக இல்லை. அதாவது வந்து பதினாறுன்றது ஒரு வகையில சொல்றது வேற. ஆனா ஐயா சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நான் அப்பப்ப கேட்டுதான் இருந்தேன். ஜோதிடத்தோடு இணைந்து வச்சு பலன் சொல்றது சாதாரண விஷயம் அல்ல. இது கால தத்துவத்துக்கு, கிரகத்துக்கு, வக்கரத்துக்கு, நீச்ச நிலைக்கு இது ஒப்பிட்டு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஒரு பரிகாரம் சொன்னா காரணத்துக்கு சொல்ல மாட்டாங்க, செய்யுன்னு சொல்லுவாங்க. ஆனா அத்தனை பரிகாரத்துக்கும் ஒரு காரணம், ஒரு உதாரணம், இது எல்லாம் கொடுத்து மிக சிறப்பான முறையில இந்த வகுப்பு எடுத்த மிக தாந்திரிக ரீதியாகட்டும், பரிகார ரீதியாகட்டும், ஜோதி ரீதியாகட்டும், இது மூன்றும் கடந்து மும்மூர்த்திகள் போன்று ஒரே இடத்துல இணைந்து சிறப்பான ஒரு பயிற்சி வகுப்பு எடுத்த ஐயா அவர்களுக்கு நமது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவுத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஒன்று செய்ய இருக்கின்றது. இந்த சிறப்பு லோகனையா செயலாளர், மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி செயலாளர் லோகனையா வாங்க. இப்ப ஐயா அவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்ய இருக்கின்றது. அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று அதற்கு கை தட்டி உற்சாகப்படுத்த மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். ஐயாவுடைய அப்படியே உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஐயாவுடைய வகுப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உங்களுடைய கருத்துக்களாக நீங்க பதிவு செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒரு 2-3 பேர் வரலாம். ஃபர்ஸ்ட் யாரு வரீங்க? ஐயாவுடைய வகுப்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வரும்போது உங்களுடைய பேரு, ஊரு, அடுத்தது எப்படி இருந்தது வகுப்பு அப்படின்றது. குருஜி அவர்களுக்கு வணக்கம். மிஸ்டர் முரளிமுருகன் சார் அவர்களுக்கு வணக்கம். கூட உள்ள அனைத்து ஜோதிட குடும்பங்களுக்கும் வணக்கம். எனது பெயர் வந்து டாக்டர் பி ராஜேந்திரன். நான் வந்து கால்நடை மருத்துவர், ஓய்வு பெற்றுள்ளேன். எனக்கு ஜோதிடத்தில் மிகுந்த பற்று உண்டு. சார் வந்து ஒரு கிளாஸ்ல சார் பார்த்தேன். அதுல இருந்து இப்ப எனக்கு வாட்ஸ்அப் வந்து இதோட இது கிளாஸ் இருக்குன்னு போல செய்து உடனே நான் இன்று வர வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே ஒரு முடிவுடன் இருக்கேன். நான் வந்ததுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் அவரது வகுப்பு எனக்கு மிகுந்த தீனி போட்டிருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பசித்தவர்களுக்கு அரசுமை உணவுடன் கொடுத்திருக்காரு. அத்துடன் எனக்கு அறிவுக்காக உள்ள உணவும் நிறைய கிடைத்துள்ளது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த திரு முருகன் முரளி சாருக்கும் குருஜி ஐயாவுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. சரி, அடுத்தது ஐயா ஈஸியாவே கட் பண்ணிருக்கியா? அனைத்து முகவர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் வந்து ஜோதிடத்துல 2ஆம் நிலை படிச்சுட்டு இருக்கேன்.
இப்ப நான் யூடியூப்ல முகுந்தன் சாருடைய எம்என்சி சத்தை நிறைய பாக்குறேன். அதுல வந்து நான் 49வது மார்க் கொடுத்துருந்துதான் வரேன். அப்புறம் 50வது கருத்தரங்கு வந்திருந்தேன். அப்புறம் எனக்கு ஈர்ப்பு எம்என்சி சத்தை பார்க்கும்போது எனக்கு ஈர்ப்பு அதிகமாயிடுச்சு. சாரோட பேச்சு நிறைய பேர் கேட்பேன். அப்புறம் நம்ம முத்தையா சுவாமி அவருடைய பொன்னையா சுவாமி அவருடைய இதை கேட்டு எனக்கு வைத்தியமே எனக்கு தேடல்கள் அதிகமாயிடுச்சு. இருக்க ஆர்வம் தான் கூடுதலுடைய. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த திருமணத்துல திருமண பத்திரிகையிலே ஜாதகத்தையும் போடணும். நம்ம திருமண பத்திரிகையிலே ஜாதகத்தையும் போட்டு கொடுத்தோம்னா, ஏன்னா எதிர்காலத்தை நம்ம திருப்பக்கூடிய பலமான ஒரு திருப்பத்தை கொடுக்கக்கூடியது நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா நம்ம கடவுளுக்கு அடுத்தபடியா நாம இருக்கிறோம். அந்த இடத்துல இருக்கும்போது நாம சொல்றதுதான் வாக்கா இருக்கணும். நாம அதை வந்து நடைமுறைப்படுத்தணும்னா செய்யற ஜோதிட வகுப்புக்கு வந்திருக்கிற அத்தனை பேருமோ கருத்தரங்கத்துக்கு வந்திருக்கிற அத்தனை பேருமே நீங்க வந்து இத கண்டிப்பா செய்யணும். ஏன்னா அடுத்த சமுதாயம் எப்படி போகணுன்றது நமக்கு தெரியாது. ஆனா ஜோதிடர்கள் கையில இது இருக்கு. ஏன்னா கடவுளுக்கு அடுத்தபடியா நாம இருக்கிறோம். அடுத்து நீங்க இதை செய்தே ஆகணும். நாம அனைவரையும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நீங்க வந்து இதை செஞ்சே ஆகணும். உங்களுடைய கருத்துக்கள் ஜி முனுசாமி, தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி, பத்திரிகை நிருபராக இருக்கிறேன். இது திருமண பொருத்தத்தை பத்தி சொன்னார் இல்லைங்களா? இதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு இணக்கம் இருக்கிறது. அதை நான் போட்டு எனக்கு ஒரு 2-3 இடத்துல சிறப்பான ஒரு தன்மை கொடுத்திருக்கிறது. இதுல யாரெல்லாம் திருமண பொருத்தம் பாக்குறீங்க, திருமண பொருத்தம் பார்க்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கீங்க? ஓகே, திருமண பொருத்தம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்க வாடிக்கையாளர் வந்து உங்களுக்கு பத்திரிக்கை வைப்பாங்களா? வைப்பாங்க. அதுக்கு போவீங்களா? ரைட், ஓகே. எனக்கு வந்து பத்திரிக்கை வைக்கும் போது 2 விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு பத்திரிக்கை வைக்கும் போது முறையான ஒரு ஜோதிடர் அப்படின்னா வெத்தலைப்பாக்கு, பலவகை செட்டு, துணிமணி செட்டு, இந்த மாதிரி தாம்பூலத்தோட கொண்டு வந்து பத்திரிக்கை வைக்கணும். 1. 2வது விஷயம், நான் ஒரு ஃபேமிலி ஜோதிடர் அப்படின்னு ஒரு பிக்சர் பண்ணிட்டாங்கன்னா பத்திரிக்கையில என்னுடைய ஃபேமிலி குடும்ப ஜோதிடர் என்னோட பேர் போட்டதை நம்ம இதை போடணும். இது வந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஜோதிட மதிப்பு கற்று அவன் குடும்ப வாழ்க்கையே பார்த்து கொடுக்குறோம். ஆனா அவன் கொடுக்குற தட்சணங்கள் வேற விஷயம். ஆனா ஜோதிட மதிப்பு தன்மைகள் நாளுக்கு நாள் இழக்கக்கூடாது. அது மேன்மை கொண்டு வரணும் அப்படின்னு இந்த வருஷம் நம்முடைய கவுன்சில் ஆண்டுகளாக எல்லா மீடியாவும் வர வச்சு இந்த ஒரு விஷயத்த சொல்லப்படுறாங்க. மீடியாவை வர வச்சு, ஏன்னா நாம சொல்றதை விட மக்களுக்கு போய் சேர்த்தோம். அப்பதான் அவங்க ஒரு விழிப்புணர்வு கொடுப்பாங்க. அப்ப ஜோதிடாயை நாம என்ன பண்ணணும், கிளைண்டுக்கு அந்த மதிப்பு தன்மைகள் கொடுக்கணும். கொடுக்க வைக்கிற மாதிரி நீங்க பண்ணணும். அப்ப பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜோதிடத்துடைய வளர்ச்சியும் அதோட மதிப்பு மதியம் நாள் கூட ஆரம்பிச்சு. செய்யலாமா செய்யக்கூடாதுமா? அனைவருக்கும் நமஸ்காரம். சேலம் மாவட்டத்துல இருந்து வரேன். என் பெயர் இருக்கிற மதிய உணவு இடைவெளிக்கும் போதே ஐயாட்ட சொன்னேன், ஐயா ஆங்கில படம் பார்ப்பது போல விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு, எந்த தொழிலும் இல்லாம அதே மாதிரி கிளைமேக்ஸ் வரை கொண்டு போயிருக்கேன் அப்படின்னு. இந்த கிளைமேக்ஸ்ல வந்து பேர் போடுவாங்க, ஆங்கில படத்துக்கு பெரிய அளவுல சப்டைட்டில் போடுவாங்க. ரொம்ப நேரம் அதே மாதிரி நமக்கு வந்து இப்ப நட்சத்திரத்துக்கான பலன்கள் பத்தி சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அதான் வந்து அந்த டைட்டில் எடுத்துக்கிறோம். அதாவது நிறைய கிளாஸ் போயிருக்கோம், நிறைய இது பண்ணுவாங்க. கண்டிப்பா மதியம் சாப்பிட்டு அவசியம் ஒரு குட்டி தூக்கம் போட்டால் மட்டும்தான் போன அந்த நமக்கும் திருப்தி இருக்கும். ஐயா வந்து செய்யற ஒரே ஒரு இது தூங்க விடல, நம்ம எல்லாம் தூங்க விட மாட்டேன்ட்டாரு. நிறைய விஷயங்கள் அப்பதான் வந்து முக்கியமான விஷயங்களா சொல்றாரு. லைட்டா கண்டு அசந்தரலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டா கூட விடாத அளவுக்கு அருமையான விஷயம் சொன்னா. பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம வந்து இப்ப சிலருக்கு வந்து நம்ம சொல்லும் போது பெரிய அளவு பொருட்செலவு இருக்கும், இதை செஞ்சே ஆகணுமா, நம்ம அதை செஞ்சாலும் பலன் கிடைக்குமா, இது அங்க போ இங்கே போன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து மனசுக்குள்ள ஒட்டப்போம். நம்ம கிட்ட தெளிவா சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்ப ஐயா சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம சொன்னோம்னா உண்மையிலேயே அவங்க வந்து நம்ம வந்து பெரிய அளவுல போட்டுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இந்த வகுப்புக்கு வந்ததுனால எனக்கு கிடைச்சிருக்கு. ஐயாவுக்கு மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன்.
ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறீங்க. உண்மையிலே ஐயாவுடைய ஒவ்வொரு பரிகாரமும் ஒரு நுணுக்கத்தையும் ரொம்ப ஆராய்ந்து பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கு. அது எல்லா விஷயத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது நீங்க கடைபிடிப்பது மட்டும் இல்லாம உங்களை நாடி வருவதற்கு ஒரு சரியான ஒரு வழிமுறையை நீங்க எல்லாருமே கொடுக்க வேண்டும். அதே மாதிரி ஐயாவுடைய வகுப்புல எல்லாரும் மேக்சிமம் எல்லாரும் முக்காவாசி பேர் கை தூக்குனீங்க. இப்ப யாரெல்லாம் கை தூக்கலான்னு இருக்கிறீங்க? அதாவது ஐயாவுடைய 6 மாச கோர்ஸ். இந்த 6 மாச கோர்ஸ்ல எல்லா பையனுக்கு எப்படி இருக்கணும், எப்படி சொல்லணும், பாடிக்காரரை எப்படி கவர் பண்ணணும் அப்படின்றத பேசிக்ல இருந்து 6 மாச கோர்ஸ் உங்களுக்கு வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு 8 மணில இருந்து 9:30 மணி வரைக்கும் 9 மணி நேரம் வகுப்பு. இதுக்கு மாத கட்டணம் 700 ரூபாய் மட்டுமே. இதுக்கு இறுதியில ஒரு எக்ஸாம் வச்சு அதோட கேட்டகிரியில உங்களுக்கு கலந்த விருதுகளும் கொடுத்து சிறப்பிக்கப்படும் இந்த வகுப்பு. அதனால வாய்ப்பு உள்ளவர்கள், விருப்பம் உள்ளவர்கள் இந்த அற்புதமான ஒரு பயிற்சி வகுப்பை கலந்து கொண்டு பயன்பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஏன்னா ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்றத விட முழுமையான ஒரு விஷயத்தை நீங்க அறிந்து கொள்வது ரொம்ப விசேஷம். ஏன்னா இன்னைக்கு தமிழகத்துல இருக்கும்போது வாய்ப்பு உள்ளவர்கள் பரிகாரமா போயிடுச்சு. ஆனா முறையான பரிகார விளக்கம் கொடுக்கிறது யாரும் இல்லாம போச்சு. அது வருங்கால சந்ததிகளுக்கு இது நல்ல முறையில் அமையணும் அப்படின்றது சொன்னா இந்த ஒரு சிறு தொகையில நான் எப்பயுமே அதிக தொகை வச்சதே கிடையாது. இது ஆரம்பத்துல நான் 100 ரூபாயில இருந்து வகுப்பு எடுக்கிறேன் சார். வெறும் 100 ரூபாய் மாச கட்டமா 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய், 500 ரூபாய் இந்த மாதிரி சின்ன ஒரு தொகையை வைத்துதான் நான் வகுப்பு பெரிய லெவலில் இந்த அளவுக்கு மக்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. உலக நாடு முழுவதுமே இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இன்றைய வகுப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சது நீங்க உங்களுடைய முகநூல்ல, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல கருத்துக்களை தெரிவிக்கும் போது ஐயாவுடைய வளர்ச்சிக்கும் மகரிஷி ஜோதி ஆராய்ச்சி உத்வேகத்துக்கும் அடுத்து எடுக்கக்கூடிய முயற்சிக்கும் உங்களோட உறுதுணையாக இருக்கக்கூடிய பக்கபலமான ஒரு ஆதரவு மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறது. ஐயாவுடைய கருத்துக்கு வகுப்பை பற்றி உங்களோட கருத்துக்கள் யாராவது பதிவு செய்ய விருப்பம் இருந்தால் தாராளமா வரலாம். வாங்க, உங்களோட பேரு ஊரெல்லாம் சொல்லுவீங்க. ஏன்னா இந்த யூடியூப்ல போட போறது அதுதான். என்னுடைய பேர் ஏபி பாலு செடிமலையா. இவருடைய பரிகாரம் பரிகாரம் யாருக்காக சொல்றாங்க? அவரு சொல்றவருக்கான வருமானமா அல்லது எதிர்த்து கேட்கறவங்களுக்காக நன்மையா அப்படின்னு நம்ம ஆலோசிக்கும் பொழுது நமக்காக சொல்றாங்க. அப்ப அந்த சொல்ற பரிகாரங்கள் செய்யத்தக்கதா இருக்கணும். எல்லாராலையும் செய்ய முடியாத ஒரு பரிகாரத்தை சொல்லணும். அதாவது சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் அப்படிங்கிற மாதிரி செய்வதை செய்யக்கூடிய பரிகாரங்களை ஐயா சொல்லியிருக்காருன்றது மிக மிக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். இவர் சொல்ல பரிகாரங்கள் ஒன்று கூட எங்களால செய்ய முடியாது, ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பரிகாரங்கள் எதுவுமே அவர் சொல்லல. அந்த வகையில அனைத்துமே பயன்படக்கூடிய பரிகாரங்களை அளித்த அந்த இவருக்கு நம்ம சார்பா எல்லாருமே ஒரு நன்றி மனசுக்கு அன்புடைய அனைவருக்கும் மாலை வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு 3 மாசமா மட்டும்தான் ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆர்வமே வந்திருக்கு. எனக்கு இது என்ன ஒரு 100 நாள் கூட எனக்கு முடிச்சா முடியல. அதுக்குள்ள நிறைய குருமார்களோட வகுப்புகளை முன்னிலையா மூலமா நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பெரிய பெரிய ஆசனங்கள் எனக்கு வகுப்பு எடுப்பாங்க, நான் கற்றுக்க கூட எதிர்பார்க்கல. ஐயா அவர்கள்கிட்ட இன்னைக்கு வகுப்புறதுக்கு அமைப்புமே மிக பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்கு. அதை நான் பதிவு செய்ய நன்றி. கிருஷ்ணவேணி மேடம், அகில உலக மகளிரி தலைவி அவர்கள் வருக. அனைவருக்கும் நமஸ்காரம், மாலை வணக்கம். மிக சிறப்பான அற்புதமான எளிமையான விஷயத்தை புரிய வச்சிருக்காரு. காலையில என்ன ஃப்ரெஷ்ஷா உற்சாகமா வந்தோமோ அதை விட இப்ப உற்சாகமா இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம கைத்தட்டு கொடுத்துருக்கோம், பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கோம். ஏலக்க மாலை சத்தமாக பேசுறாங்க. அதாவது சூரி கொடுத்த சுரக்குடி அப்படிம்பாங்க. ஆண்டாள் தாயாரையும் பார்வதி தேவியையும் தான் நம்ம பூர நட்சத்திரத்துக்கு சொல்லுவாங்க.
அடுத்த நட்சத்திரம் தனம் அப்படிங்கிறத வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கும் வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரமாக அவர் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு. ஏலக்காய் வந்து நம்ம சுக்கரனுடைய ஆதிக்கம். அதனாலதான் பெருமாளுக்கு வந்து பால்பாயாசம், அருள் பாயாசம், எந்த பாயாசம் நீங்க வச்சு நைவேத்தியத்துக்கு வீட்டுல வச்சு பூஜைக்கு வச்சிருந்தா கூட அதுல ஏலம் வந்து நீங்க சேர்க்கணும். அது ஏலக்காய் சேர்க்கலைன்னா அடுத்த ஜென்மத்துல நமக்கு குழந்தை வந்து பாக்கியம் வந்து சீக்கிரம் கிட்டாதுன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அப்ப இந்த 5ஆம் பாவத்தையும் அவர் வந்து பூர்வ புண்ணிய பலனாக தன்னுடைய 2வது நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணிருக்காரு. இப்ப இதுலயும் ஃபர்ஸ்ட் இடத்துல அவருடைய அந்த பரிகாரம் எளிமையா எப்படி நம்ம வந்து ஒரு குழுவை மதிக்கணும், வீடியோ கால்ல வந்து அது ஆர்வம் இயக்குனாரு. அதனால நமக்கே டீயும் பஜ்ஜி எல்லாம் கிடைச்சிச்சு. அப்ப ஒவ்வொரு விஷயமும் சூட்சமமா இங்க இருந்து நிறைய விஷயம் நம்ம கத்துருக்கோம். மிகுந்தத்தை வந்து ரொம்ப ஃபுல்லா பேசுனது எல்லாமே பார்த்தோம். மிருகசீரா அதே போல கடவுள் ரெண்டையுமே நிறைய விஷயங்கள் பேசினார். அப்ப அந்த கிரகமே தான் நமக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே ஆட்படுத்துது. அதுக்கு நிறைய பேசும்போது எனக்கு கொஞ்சம் நிறைய ஞாபகம் வந்துச்சு. நம்ம கிளைமேட்ட பேசுனதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஆனா நேரம் போதாத இருக்கிறது நமக்கு பேசுறது இன்னொரு வாய்ப்புகள் கிடைக்கும் போது இது வந்து 4வது மேடைங்க. அதாவது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி மையம் தலைவர் முருகனையா வந்து எனக்கு 4வது இடமா இந்த வந்து நம்ம பேசுறோம். 2 தடவை நம்ம வந்து அவரோட மேடையில பேசியிருக்கோம், மாநாட்டிலையும் பேசியிருக்கோம். அப்ப அவருடைய வளர்ச்சியை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே கண்கூடா பாக்குறீங்க. எல்லாருமே ஒரு 20 பேர் 50 பேர் மீட்டிங் ஒரு 70 பேர் வராங்க. சுக்கிரனால ஆதிக்கம் பூர நட்சத்திரங்கள்ல 60 அப்படின்னு அவரோட வேலையை வந்துச்சு. இன்னொரு 10 பேருக்கு எக்ஸ்ட்ரா ஆயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ எல்லாமே நம்ம ஐயா சொன்ன மாதிரி ஜோதிடமாவே ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நிலைப்பாடுகளையும் நம்ம கொஞ்சம் செதுக்கி வந்தோம்னா அதிக விட நம்ம வெற்றி பெற்றலாம். ஆனா எந்த இடத்துலயும் ஆணவம் இருக்கக்கூடாது, அதுல தர்மம் இருக்கணும், தானம் இருக்கணும். இப்ப ஒரு பெண்ணா வந்து சொன்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் நம்ம பெண்களுக்காக வந்து அகில உலக மகளிர் ஜோதிடர் பேரவை, தமிழ்நாடு மகளிர் ஜோதிடர் அணி அப்படின்னு ஒரு அங்கீகாரம் பெற்று அந்த அறக்கட்டைகளை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். ரொம்ப குறுகிய காலத்துல இந்த அளவுக்கு ரீச் ஆனதுக்கு காரணம் சில விஷயங்கள் நம்ம வந்து கோயில் பரிகாரமும் நம்ம செஞ்ச வந்து தானங்களும் வந்து இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு. அப்ப உங்களோட ஐயா வந்து ஒரு நல்ல விஷயம் சொன்னார். ஏன்னா தாமரங்கிறது சூரியன் ஆதிக்கம், நீங்களும் தலைமையத்துவமா அடைஞ்சுக்கோங்க. அதுக்கு 3 விஷயத்துல வந்து எடுத்து சொன்னார். அந்த தகவலை வந்து எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தி உத்வேகமா நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கறத கடைசியில அவரு அவ்வளவு அற்புதமா சொன்னார். நம்ம தூக்கமே போயிடுச்சு. அப்ப நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம வெளியே போகும்போது உங்களுக்கு ஒரு வேகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், உற்சாகம் வந்திருக்கும். இந்த வேகத்தோடைய நமக்கு அடுத்த வாரம் நம்மளுடைய கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஸ்தலம். முக்கியமா கல்யாண பசுபதீஸ்வரர் அந்த கோயில்ல இருக்கக்கூடிய தாண்டோமரி மலை பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அதுல ஓம் சக்தி மன்றத்துல கீழே மேல வந்து நம்ம வகுப்பு எடுக்கிறோம். 108 வைங்கம்மா எப்படி நமக்கு வருவாங்கன்னு நமக்கு ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுத்துருக்காரு. என்ன சொன்னார்ல, அவர் என்னதுக்கு சொன்னாருங்க, சூரியன் எதிர்ப்புன்னு சொன்னார். அதனால அந்த தைரியத்துல முதல் வகுப்பாக ஐயாவுடைய 5வது நேரடி கர்த்தர் மீட்டிங் போட்டிருக்கோம். அதுலயும் வந்து அவரோட தானத்தை கற்பிக்கிறார். இந்த இயற்கை குணம் அல்லவா, அது என்ன கொடுத்தாருன்னா 500 ரூபாய் ஒரு கலெக்ட் பண்ணுங்க மேடம். என்னோட வந்து செப்டம்பர் 23ஆம் தேதி புரட்டாசி முதல் சனிக்கிழமை என்னோட மாநாடு எப்பவுமே வருடம் தோறும். ஏன்னா ஐயா ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, சனி பகவான் சொன்னாரா, நீ சனி பிரதோஷத்துல முதல் வெளியிடுற 2 குடும்பங்களுடைய ஆசையாக மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி மையம் விஞ்ஞான ஜோதிட ஆராய்ச்சியாளருடைய அனுகிரக ஆசீர்வாதத்துடன் என்னுடைய 2வது மாநாடு 30 விழாவாக மிக சிறப்பாக மகளிர் 4 பேர் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க. ஐயா நானும் ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டு இருப்பேன், 67 பேரா இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு, சிங்கப்பூர், அதே போல இங்க பெங்களூரு, கேரளா எல்லா வேலையும் ஒவ்வொருத்தரா இணைச்சாங்க. என்னுடைய முகம் எல்லாருக்கும் தெரியும், ஆனா நிறைய பேர் முகம் எனக்கு இன்னும் தெரியாது. மாநாட்டுக்கு வரும்போது தெரியும். ஒரு நல்ல காலா ஏசி காலா பார்த்து நான் வந்து புக் பண்ணிட்டேன். 10,000 ரூபாய் அட்வான்ஸ்ல கொடுத்து அந்த பார்வதி தேவியுடைய அனுகிரகமும் நாராயணனுடைய அனுகிரகமும் எல்லாருடைய அனுகிரகத்தோட நம்ம வந்து புக் பண்ணிருக்கோம். நல்ல பிரம்மாண்டமாக ஐயாவது முன்னிலையில இருந்து நடத்தி கொடுத்தார். ஏன்னா ஃபர்ஸ்ட் மாநாட்டுக்கு முதல் எனக்கு கூடயே இருந்தார். கடைசியில இருந்து வீடியோலாம் ஃப்ரீயா போட்டு கொடுத்து நம்ம கெட் பண்ண. சோ எல்லாருடைய ஒற்றுமை அது முக்கியம். அப்பதான் ஒரு ஜோதிடர் வளர முடியும். தான் மட்டும் அப்படிங்கிற இது மட்டும் நீங்க இல்லாம அப்படின்னா நம்ம ஜெயிக்கலாம். அதுக்கு வயது வந்து ஒரு பொருட்டல்ல அப்படிங்கறது 66 வயசுல அவர் வந்து எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்ட்டு. அதனால எல்லாருமே தைரியமாவும் தன்னம்பிக்கையாவும் உங்களுடைய 10ஆம் பாவத்தையும்
இரண்டாவது ஆண்டு இயக்கி நம்ம அடுத்த அந்தஸ்துக்கு உயர்வோம் என்ற அவர்களுடைய ஆசீர்வாதத்துல நானும் வாழ்த்தி வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்லாம ரொம்ப சிறப்பு. மேடம் அவர்கள் வந்து ஒரு 4 பேர் வாங்க தனியாவே பயமா இருக்கிறது. நம்மளுடைய ஒற்றுமையை வலியுறுத்துறதுக்காக நீங்க வரணும். நீங்க அதுதான் ஒரு தாயோட தாயோட ஆசீர்வாதம். என்னோட கருத்தரங்க மீட்டிங்ல வந்து இங்க நேரடியா ஒரு லைவ் ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. அதான் ஃபர்ஸ்ட் மேடம் நாங்க என்னோட லேடிஸ் ஆன்லைன். ரொம்ப சந்தோஷம் மேடம். இவ ஐயா அவருக்கு மிகப்பெரிய ஒரு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. மேடம் அவர்கள் வந்து சென்றாருதான் இது ஆரம்பிச்சாங்க. ரொம்ப பிரமாதமா விடா முயற்சியில எத்தனையோ எதிர்ப்புகள் இருந்தாலும் எதிர்ப்புகளை மீறி சிறப்பான சேவை. என்னைக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, ஜோதிடத்தை மட்டுமே சேவை செஞ்சுட்டு போறவங்க ரொம்ப நாளைக்கு நினைக்க முடியாது. ஆன்மீகத்தை மட்டுமே சேவை செஞ்சுட்டு போறவங்க ரொம்ப நாளைக்கு நினைச்சு நிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டையும் கலந்து போறவங்க ரொம்ப நாளைக்கு நிற்கும். அந்த ஒரு வகையில மேடம் வந்து அவருடைய ஆன்மீகமும் ஜோதிடமும் மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு சேவையை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். அவர் சேவையை மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே அவங்க வீட்டுல ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க மனசுல அவங்களுக்கு வராங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து ஜோதிடம் ஆன்மீகம் ரெண்டுமே கலந்து ஒரு நிர்வாகத்தையும் சிறப்பான முறையில செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய சேவைகளும் அவங்களுடைய பணிகளும் மேலும் மேலும் எப்போதும் உறுதுணையாக இருந்து சிறப்பான முறையில வழி நடத்துவதற்கு எப்போதுமே மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவரும் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா முடிவாகும். நம்மளுடைய இலவச விழிப்புணர்வு போட்டிருக்கோம். அதுல ஐயா வந்து 5வது நபரா நமக்கு வந்து ஒவ்வொரு குருமார்களுடைய ஆசீர்வாதத்தோட அந்த இலவசம் வந்து 8 to 9, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 7 to 8. அதனால இப்ப சார் வந்து 7 to 9 வரை நான் எடுக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன்ல 1 மணி நேரம் என்னால முடிஞ்ச ஒரு இலவச வகுப்பை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். முதல்ல வந்து பொன்னையா சுவாமிகள் எடுத்தாரு, அடுத்தது வந்து ஜிகே ஐயா எடுத்தாருங்க, அடுத்தது நம்ம தங்கபாண்டி ஐயா மிக சிறப்பாக எடுத்தாரு. அந்த நாளைக்கு நம்ம ஐயா வந்து அறிமுகமாயி அவருடைய இன்னும் நிறைய வச்சிருக்காரு பொசிஷன் தான், அதெல்லாம் நாளைக்கு வெளியிடுவாரு. சோ எல்லாரும் வந்து இணைஞ்சு அதுல ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க. மகளிர்ல மட்டும்தான் மகளிர் இருப்பாரு, மற்றபடி இதுல வந்து இருக்கலாம். அதனால எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து ஆதரவு கொடுங்க. ஓகேங்களா? சண்டே வந்து 29 இந்த லாஸ்ட் சண்டே வந்து கரூர்ல மீட்டிங், நேரடி மீட்டிங். அதுக்கு வந்து சொல்லிடுறேன் சார். நம்மளுடைய மாநாட்டுக்காக நீங்க வசூல் பண்ணிருங்க, ஒரு தர்மமா இருக்கட்டும் 500 ரூபாய் கட்டணம் போட்டுருவோம். சிறப்பு ரச்சனால நல்ல சாப்பாடு காலையில டிஃபன் காலையில கொடுத்து நல்ல ஒரு மீட்டிங் கால் ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஆனா 108 பேர் மட்டும்தான் சேர்ப்போம் அப்படிங்கறத நம்ம ஒரு ஆணித்தரமா வச்சிருக்கோம், தனி கொடுத்து போட்டிருக்கோம். 500 ரூபாய் அப்படிங்கறது என்னுடைய மாநாட்டுக்காக அவர் வசூல் பண்ணிட்டாரு, நான் வகுப்பு நடத்தி தரணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து மிக 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 நன்றிங்க எங்களுடைய குழு சார்பில். ரொம்ப நன்றி ஐயா. உங்களுடைய கருத்து பதிவு கொண்டிருந்தீங்களா? சத்குரு ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். முன்னாடி ஒரு கிளைண்ட் வந்து கணவர் போயிட்டாரு, எப்படி வர வைக்கிறது என்ன சொல்றது எனக்கே தெரியல. ஏன்னா கிரகங்கள் அந்த அளவு அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாம இருக்குது. ஆனா இந்த கிளாஸ்ல வந்து அவங்க நான் பேசும்போது கேட்கும்போது அவர் ஈஸியா அவங்க வீட்டுக்கு கொண்டு வரதுக்கான என்ன வழியோ அந்த வழியை ரொம்ப ரொம்ப சிம்பிளாவே சொல்லி கொடுத்துட்டாரு. அதுக்கே எனக்கு அந்த குருவுக்கு மிக்க நன்றி. வந்து கூட நிறைய கேள்விகளோட வந்திருப்பீங்க. அந்த கேள்விகளுக்கு நிறைய விஷயங்களுக்கு இன்னைக்கு பதில் கிடைக்கிறது அனைத்து ஜோசியர்களுக்கு அப்படின்னு ஒரு முழுமையான நம்பிக்கையோட
குருமார்களை வணங்கி வாழ்த்துக்கள் வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றி. அதே போல அனைவருக்கும் மீண்டும் ஒரு அன்பான ஒரு அறிவிப்பு. நாளை ஜாமகோல் பிரசன்னா யூனிவர்சிட்டி லெவலில் இருக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு காலை 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நடக்குது. ஜாமகோல் பிரசன்னா 5 மாத கோர்ஸாக நடைபெறுகிறது. அது டிப்ளமா கோர்ஸ். புளோரிடா அமெரிக்கா பல்கலைக்கழகம் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணி நம்ம பயிற்சி மையம் தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகின்றோம். அதனால அந்த அற்புதமான ஒரு பயிற்சி வகுப்புல யாராவது கலந்து கொள்ள விருப்பம் இருந்தா பதிவு பண்ணிக்கீங்க. இன்னைக்கு கிளம்பும் போது நீங்க பதிவு பண்ணீங்கன்னா டிப்ளமா கோர்ஸ் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில வாங்குறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வரும் காலகட்டங்கள கம்பல்சரி ஒரு ஜோதி அலுவலகம் நீங்க பார்க்கணும்னா டிப்ளமோ, பிஏ, எம்ஏ, பிஎஸ்டி இத 3ல பிஎஸ்டி பண்ணாதான் வகுப்பு எடுக்க முடியும். ஒண்ணு எம்ஏ, பிஏ படிச்சிருந்தா டிப்ளமோ படிச்சிருந்தாதான் அலுவலகம் போட்டு நீங்க ஜாதகம் பார்க்க முடியும். வரக்கூடிய காலகட்டங்கள்ல கம்பல்சரி சட்டங்கள் வரப்போகுது. அதனால முன்கூட்டியே வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கோர்ஸ் நம்ம மகளிர் ஜோதி ஆராய்ச்சியிலேயே டிப்ளமோ, பிஏ, எம்ஏ, பிஎஸ்டி வரைக்குமே இந்த யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணி நம்ம பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். நிறைய மாணவர்கள் இப்பயும் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. படிச்சு முடிச்சவங்க வெளியே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட டிப்ளமா படிச்சிருக்கீங்க அஸ்ட்ராலஜில மேல முடிச்சிருக்கிறாங்க. இப்போ படிச்சுட்டு இருக்கிறாங்க, 3 படிச்சுட்டு இருக்காங்க, 3 படிச்சுட்டு இருக்கிறாங்க. எம்ஏல யார் இருக்கிறீங்களாங்க? எம்ஏ அவங்க ஒண்ணு, இவங்க ஒண்ணு. எம்ஏ இவங்க 2 படிச்சுட்டு இருக்கிறாங்க. சோ இது மாதிரி நிறைய கோர்ஸ் எல்லாம் இங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. சரிங்களா? சரிங்களா? பேசுங்க. என்னுடைய பேர் ரவிச்சந்திரன், திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையம் இருக்கேன். என் அளவுக்கு வளர்த்துவிட்ட அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த மேடையை சேர்ந்து தொடர்றேன். ஐயா மேசம் முதல் மீனா வரைக்கும் அவரோட சப்ஜெக்டே கிடையாது. என் ஜாதகத்தை வச்சு எனக்கே நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்கிறாரு. அருமையான விளக்கங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், நான் மைக் பிடிச்சதுக்கு முக்கியமான காரணம் தான், நமக்கு வருமானம் ஒண்ணு ஏலக்காய் பயன்படுத்தணுமா அதை கூட பயன்படுத்தி வச்சிருக்கேன். தயவு செய்து திருமண திருப்பதி போனீங்கன்னா லட்டு 1% தராங்களா, அதை சாப்பிட்டு வெளியில வர இடத்துல தண்ணி வச்சுக்காங்களா குடிக்கிறதுக்கு, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 100க்கான லட்டு கிடையாதுங்க, சாரி ஏலக்காய் கிடையாது, ஆயிரக்கணக்கான ஏலக்காய் கீழே கொண்டு போறாங்க. அதை நம்மள மிதிச்சுட்டு வரோம். நமக்கு வருமானம் வேணும் அப்படின்னு போய் திருமணத்துக்கு போய் தேவஸ்தானத்துக்கு போய் ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு வந்து ஏலக்காய் சரி படிக்கிறது நம்ம என்ன இருக்கிறது திருமணத்துக்கு போகுது. இங்க இருக்கிற யாருமே நாங்க ரெண்டு வாங்கினா ஒரு ஏலக்காய் திங்க விருப்பம் இல்லைன்னா பாட்டியில போட்டு சரிங்களா சொல்ல, தயவு செய்து அது பிரசாதம் காலில் கீழே போடாதீங்க, அது மெதிப்படக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய அடிமையுடைய கருத்து. வாய்ப்பளித்த நிபுணர்களுடைய ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. எல்லாம் தெளிவாகட்டும். அடுத்தது ஐயா நீங்க பேசுங்க. அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த ஜெனரேட்டர் வாங்குறதுக்காக போன வாரம் பணம் கொடுத்தோம். இந்த வாரம் பணம் கொடுத்தவங்க 2900 ரூபா கொடுத்துருக்காங்க, 900 ரூபா கொடுத்துருக்காங்க. எல்லாரும் தனக்கோழி 100 ரூபா, மணிமுத்து 100 ரூபா, குருசாமி வெப்பட 100 ரூபா, ரமணன் 100 ரூபா, கோபால்சாமி 100 ரூபா, கனகாம்பரம் சந்திரசேகரன் 100 ரூபா, ராஜேஷ் கண்ணன் கோவை 100 ரூபா, ரமேஷ் 100 ரூபா, சசிகுமார் இளம்பிள்ளை 100 ரூபா, தேன்மொழி தாரமங்கலம் 300 ரூபா, முருகன் திண்டுக்கல் 100 ரூபா, எல்ஐசி அருணாச்சலம் 100 ரூபா, ஏபி பாலு சென்னிமலை 100 ரூபா, கோகுலகிருஷ்ணன் திருப்பூர் 100 ரூபா, ஏபி சுந்தரம் சேலம் 100 ரூபா, ரவிச்சந்திரன் திருச்சி 100 ரூபா, வனஜா பாரதி ஈரோடு 200 ரூபா, திருமதி லதா ஈரோடு 100 ரூபா, திருமதி பானப்பிரியா மேட்டூர் 200 ரூபா, ரேவதி ராசிபுரம் 100 ரூபா, அருண்குமார் தர்மபுரி 100 ரூபா, மோகன்ராஜ் தர்மபுரி 100 ரூபா, குருசாமி தேனி 100 ரூபா, கிருஷ்ணவேணி கோயம்புத்தூர் 100 ரூபா, சாந்தி ராசிபுரம் 100 ரூபா. நிறைய பேர் கொடுத்தவங்க விடுபட்டு சொல்லலாம், பணம் கொடுத்தவங்க பேர் விடுபட்டு சொல்லலாம். அனைத்து கொடுத்த நல்ல உள்ளவர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்ந்த நன்றி. ஐயா கொடுத்துருங்க. இந்த வகுப்பு மூலமா ஐயா மூலமா தான் வந்திருக்கு. யூபிஎஸ் வாங்குறதுக்கு அப்புறம் கொடுத்துருக்கு.
அதாவது இந்த அற்புதமான ஒரு விஷயத்த வாய்ப்பு நல்ல முறையில அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஐயா கதவு சாத்தி இந்த அற்புதமான ஒரு நல்ல கையெழுத்துல போட்டீங்களா, இந்த வகுப்புக்கு வரவங்களா பேர் கொடுத்துட்டீங்களா, இந்த சைட்ல இருக்கிறவங்களா நோட்டு கொடுத்தாச்சா? நோட் எங்க இருக்கு? நோட் இருக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் பின்னாடி பாஸ் பண்ணிருங்க. யாரும் எழுதவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அற்புதமான ஒரு பயிற்சி உருவப்பட்டு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவுறுத்தின் சார்பாக 50வது மாணவர்கள் கூட்டத்தை முன்னிட்டு மிக சிறப்பான முறையில எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து தமிழகத்திலிருந்து பல ஊர்களிலிருந்து பல இடங்களில் இருந்து இங்க வருகின்ற அனைத்து நல் உள்ளங்களையும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவுறுத்தின் சார்பாக மீண்டும் ஒருவர் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தி தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா இது இது ஒரு பள்ளியா பாக்குறோம். இந்த இடத்த ஒரு எல்லாரும் ஒரு அறிவூட்டும் இடம். அதனால எப்பவுமே எங்க கையில பணத்தை பிடிச்சிட்டாரு, நான் எப்படி வெறும் கையில கொடுக்க முடியுங்க. அதனால இப்ப திடீர்னு ஐயா சொன்னதுனால எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த யூபிஎஸ் ஐயா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கரண்ட் போகாம எல்லாரும் பலனடைஞ்சு இந்த இடத்துக்கு என்னுடைய பங்கு இருக்குன்னு சொல்லி ஒரு 5000 ரூபாய் நம்ம இந்த வாரம் ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட கரண்ட் போயிடுச்சு. எல்லாம் வேட்டு பூஜை எல்லாம் உட்காந்துருக்கிறான். அவருடைய அஷ்டவர்க்கம் போட்டாரு. அவ்வளவு அருமையா இருந்துச்சு. எந்திரிச்சு சாப்பாடு டைமே எங்களுக்கு ஒண்ணு சாப்பிடுங்கிற எண்ணமே வரல. அவ்வளவு அருமையா இருந்துச்சு. கரண்ட் போயிடுச்சு. வாயில சும்மாவே கட்டிக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. அதை நினைச்சுதான் அவரு ஒரு வார்த்தை கூட என்னுடைய கூட்டத்துல நான் அதை வசூல் பண்ணேன். ஒரு 5000 எல்லாரும் மனமோடு கொடுத்தாங்க. மனமோடு கொடுத்த அனைத்து நல்லவர்களும் மிக்க நன்றி. இது ஒரு அன்னதான எங்க போனாலும் சரி சாப்பாடு வாரி வளர்ந்து வள்ளல் பண்ணாங்க. அவாய்ட் பண்ணாங்க. திருவள்ளூர் ஒரு 1300 குரல் கொடுத்தது